ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம தமிழ் மினி சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, த கிராண்ட் ப்ளூ எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 எபிசோட் போட்டிருக்கோம் இந்த கிராண்ட் ப்ளூவ பத்தி. அத பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தா தான் கொஞ்சமாச்சும் புரியும். அதே மாரி நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப தான் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. எல்லாம் 1 இயர் ஒன்ஸ் வந்து கேப் இருக்கும். பரவால்ல. நீங்க செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே கரெக்ட்டான டைம் லைன்ல இருக்கிற மாரி இருக்கும். கேப் எல்லாம் தெரியாது. ஸோ வீடியோவ செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 150 லைக் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எபிசோட் 4 போறோம். இதுதான் நம்ம பிளான். எந்தெந்த வீடியோலாம் நம்ம 150 லைக் டார்கெட் வச்சிருக்கோமோ, அதெல்லாம் டார்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் எபிசோட் போடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, டக்குனு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் குயிக்கா உங்களுக்கு வந்து சேரும். கூடவே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Instagram பேஜும் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் Instagramல ஏஎம்பி எடிட் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் பார்த்தீங்க, இந்த அனிமி கன்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அத நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல போட்டுறலாம். ஸோ Instagram பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் கன்டென்ட் கிடைச்ச மாரி இருக்கும். உங்களுக்கும் ஒரு வீடியோ கிடைச்ச மாரி இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல எபிசோட் 3 இருக்கு. எபிசோட் 2, எபிசோட் 1 அத மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் கதை என்னங்கிறது உங்களுக்கு புரியும். கூடவே சேர்ந்து வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் போடுறதுக்கு ஒரு பூஸ்டர் மாரி எனக்கு இது ஃபீல் ஆகும். அதனால ஒரு லைக்க மட்டும் போட்டுருங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குங்கிற மாரி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே வாங்க எபிசோட் 3 க்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங்கே நம்ம ஹீரோ லோரிய தான் காட்டுறாங்க. நம்ம லோரி வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் 2 பேர் இருக்கானுங்களா, அவனுங்க வந்து "என்ன லோரி எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ காட்டுறாங்க. நம்ம லோரி அப்படியே வந்து பதட்டத்திலே எந்திரிக்கிறான் தூக்க கலக்கத்திலேருந்து. ஐயோ! என்ன கேவலமான ஒரு கனவுடா. இதுல வேற இவனுங்க வேற வந்திருக்கானுங்க. நான் எதுக்குடா கேர்ல்ஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுருக்கேன். ரொம்ப கொடூரமா இருந்துச்சுடா அந்த கனவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லோரி பயந்துட்டு இருக்கான். லோரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆகிட்டு வீட்ட விட்டு வெளிய வரும்போது, அவன் திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். "நான் எதுக்குடா கேர்ல்ஸோட யூனிஃபார்ம்ல போறேன். அதுவும் கேர்ல்ஸ் யூனிஃபார்ம் போட்டு நான் எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லோரி திங்க் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம 2 தலைவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ல்ஸ் யூனிஃபார்ம் எடுத்துட்டு வந்துட்டு, "குட் மார்னிங் லோரி. இது எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. இத பார்த்தா லோரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கத்திட்டு இருக்கான். "அடடா! கனவுல நடந்ததெல்லாம் இப்ப நெஜத்திலயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சே!" அப்படின்னு சொல்லி. லோரி அப்புறமேல் வந்து கேட்கறான், "ரியூஜி" அப்புறம் பாக்ஸ் கட் போட்டவனே, "இங்க பார்றா! நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிலாம் பண்ண மாட்டேன். என்னைய தேவையில்லாமலாம் இந்த மாரிலாம் பண்ண வைக்காதீங்க." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேதோ புலம்பிட்டு இருக்கான். இத பார்த்த ரியூஜி வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன லூசு மாரி இவன் பேசிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் நம்ம கொகை வந்துட்டு, "டேய் என்னடா எனக்கு வந்து பாய்ஸ் யூனிஃபார்ம் குடுத்துருக்கீங்க. நான் எதுக்குடா யூனிஃபார்ம்லாம் போடணும்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொகை வந்து கத்திட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் இந்த பாக்ஸ் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்பதாங்க அவன் பேரு எனக்கு தெரிஞ்சுச்சு. அவன் பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ஷின்ஜி. அப்ப ஷின்ஜி வந்து சொல்றான், "ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கிளப் ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க. இந்த நாளுக்கு மட்டும். அதுக்காக தான் நீங்க பிரிப்பேர் ஆக போறீங்க." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷின்ஜி வந்து சொல்ல, அந்த பக்கம் நம்ம சிசா வந்து பார்த்தோன்னா, அப்பதான் வீட்ட விட்டு வெளிய வரா. வீட்ட விட்டு வெளிய வரும்போது, நம்ம லோரியும் சரி, நம்ம வந்து பார்த்தோன்னா, கொகையும் சரி, அந்த யூனிஃபார்ம் உட்கார்ந்து ஆராய்ஞ்சுட்டு இருக்கானுங்க. இத பார்த்த நம்ம சிசா வந்து பார்த்தோன்னா, தப்பா நெனச்சிடுறா. "பொம்பள பொறுக்கிங்க" அப்படின்ட்டு. அப்ப நம்ம லோரியும், கொகையில வந்து பார்த்தோன்னா கத்துறானுங்க. "எம்மா சிசா நாங்க ஒண்ணும் அப்புட்லாம் கிடையாதும்மா. இவனுங்க தான் ஏதோ சொன்னானுங்க. டைவிங்காக தான் நாங்க பண்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, கடுப்புல கத்திட்டு இருக்காங்க. டைவிங்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் சிசாக்கு புரியுது. "ஓ! ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம சிசா போயிட்டு நம்ம ரியூஜி கிட்டயும், அப்புறம் ஷின்ஜி கிட்டயும் போய் கேட்கறாங்க. "ஓ! இந்த நாள் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்த நம்ம லோரிக்கும் சரி, கொகைலுக்கும் சரி, "ஓ! சிசாக்கு கூட தெரிஞ்சிருக்குப்பா இந்த நாள் என்னது" அப்படின்ட்டு. ஆனா நமக்கு தெரியல பாத்தியா? சரி இந்த யூனிஃபார்ம் எதுக்காக யூஸ் பண்றானுங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே செம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருக்கானுங்க. எங்கெங்கலாம் இந்த யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க டைவிங்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பார்த்தோன்னா, அடுத்த சீன்ல வந்து பார்த்தோன்னா, நம்ம ஷின்ஜியும், ரியூஜியும் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டைவிங் பண்ண போறீங்க அப்படின்னா, பெல்ட் அப்புறமேல வந்து பார்த்தோன்னா, போட்டிருக்கிற கோட் அப்புறமேல வந்து பார்த்தோன்னா, ஹெவி வெயிட் அப்புறம் காகிள்ஸ் எல்லாமே தேவ. அதுக்குன்னு ஒரு எக்யூப்மென்ட்ஸ்லாம் தேவ. அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான். இத கேட்ட வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரியும் சரி, கோஹும் சரி, "அட லூசு பசங்களா! அப்புறம் எதுக்குடா யூனிஃபார்மு? அப்ப யூனிஃபார்ம் தேவையே இல்ல தானே? தேவையில்லாம வந்து பார்த்தோன்னா, பொய் சொல்லி வந்து பார்த்தோன்னா, எங்க தலையில கட்ட தானே பார்க்குறீங்க." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, 2 பேரும் வந்து கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப வந்து பார்த்தோன்னா, ரியூஜி, "டேய் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. சொல்றத முதல்ல ஃபுல்லா கேளுங்க. டைவிங்குங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒண்ணு. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2மே வந்து பார்த்தோன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல். ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா பயங்கரமா காசு செலவழிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ண போறோம்." அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் அந்த பாக்ஸ் கட் தலைவன் இருக்கான்ல, அவன் வந்து சொல்றான், "நாங்க சொல்றதெல்லாம் உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இது எவ்வளோ செலவாகும்?" அப்படின்னு சொல்லி. அந்த பக்கம் நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, கொகையில வந்து பார்த்தோன்னா, பணத்த சம்பாதிக்கிறதுக்காக எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே ஷாக் ஆயி நின்னுட்டுருக்கானுங்க. "எப்புட்றா அவ்வளோ பணத்த நம்ம திரட்ட போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பார்த்தோன்னா, நம்ம ஷின்ஜி வந்து சொல்றான், "உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா?" அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து பார்த்தோன்னா, மே மாசம்லாம் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பானுங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல மட்டும் நம்ம போட்டி போட்டு வின் பண்ணிட்டோம்னு வையேன், கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா, பணத்த எடுத்தரலாம். அதுவே போதும். நம்ம வந்து பார்த்தோன்னா, நம்ம கிளப்ப பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணிரும். அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அவன் சொல்ல, அப்பதான் வந்து சொல்றானுங்க, அது என்ன போட்டி அப்படின்ட்டு. அதாங்க அந்த மாடலிங் மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு ட்ராம்ப் வாக்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுதான். அதுக்காக வந்து பார்த்தோன்னா, மென் சைட்லயும் ஒண்ணு இருக்கு, விமென் சைட்லயும் ஒண்ணு இருக்கு. இப்ப மென் சைட்ல தான் வந்து தேடிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தான் இவனுங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா, புடிச்சு போடுறதுக்காக இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. அதுல மட்டும் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன்டா, நம்ம வாங்குற எக்யூப்மென்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதுலேருந்தே காசு எடுத்துக்கலாம்.
அதே மாரி ஸ்கூல் சார்பா வந்து பார்த்தோம்னா, நம்ம கிளப்புக்கு வந்து பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் பணம் தருவானுங்க அப்படின்னு வந்து சொல்ல, இதெல்லாம் கேட்ட நம்ம லோரியும் சரி, யோகியும் சரி, "ஓ! இதுதான் சேதியா? எப்படி எப்படி எப்படி? நான் இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நாங்க 2 பேரும் ஸ்டேஜ் மேல ஏறணும்." அப்படின்னு வந்து கேட்க, அவனுங்க 2 பேரு, "கரெக்ட் மச்சான். நீ போய் மேல மட்டும் ஏறு. கன்ஃபார்ம் வின் பண்ணிறலாம்." அப்படின்னு சொல்றானுங்க. இத கேட்ட நம்ம லோரி, யோகியும், "டேய் கன்ஃபார்ம் முடியாதுடா. எங்கள பார்த்தா உங்களுக்கு எப்புட்றா இருக்கு? மாக்கான் பசங்க மாரி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடுப்பாகுறானுங்க. உடனே வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, ஜிஸா பக்கம் திரும்பிட்டு, "ஜிஸா உனக்கு இதெல்லாம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, ஜிஸா வந்து சொல்றாங்க, "ஆமா, போன வருஷம் இதெல்லாம் நடந்துச்சுப்பா. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த பக்கம் நம்ம கொகை வந்துட்டு, "சான்ஸே இல்ல. நான் இந்த மாரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் மேல ஏறி நின்னா சோக்கர் மாரி இருப்பேன். எல்லாரும் என்னைய பார்த்து சிரிப்பாங்க. சான்ஸே இல்ல. நான் வரவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட வந்து பார்த்தோன்னா, நம்ம சின்ஜி வந்து பார்த்தோன்னா, "கொகை நீ தான் இருக்கறதுலயே வந்து பார்த்தோன்னா, ரொம்ப அழகானவன் எங்க கேங்லயே வச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட வந்து நம்ம கொகை வந்து பார்த்தோன்னா, "டேய் போட்டு விட்டு ஏத்தி விட தானே பார்க்குற." அப்படின்னு சொல்லி வம்பிழுக்குறானுங்க. உடனே நம்ம சிஞ்சி வந்து சொல்றான், "நீ கன்ஃபார்ம் ஸ்டேஜ் மேல மட்டும் ஏறு. நம்ம தான் வின் பண்றோம். கிளப்புக்கு காசு வருது. தட்டுறோம், தூக்குறோம்." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, சிஞ்சி சொல்றான். இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, சரி நமக்கு வந்து பார்த்தோன்னா, இப்ப கொகை மட்டும் தானே தேவை. ஸோ இந்த இடத்துல நான் தேவையில்ல. அப்ப நான் கிளம்புறேன். ஓகேவா?" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, லோரி சொல்ல, அந்த பக்கம் நம்ம ரியூஜி வந்து பார்த்தோன்னா, "ஆஹாஹா! கண்ணா தப்பிக்கலாம் முடியாது. உனக்கு வேலையெல்லாம் இருக்குது. கொகை மட்டும் தானே போயிருக்கான். உனக்கு இன்னொரு வேலை இருக்கு." அப்படின்னு சொல்றானுங்க. இந்த பக்கம் நம்ம சிஞ்சி வந்துட்டு, "லோரி உனக்கு தான் இருக்கறதுலயே ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு." அப்படியே வந்து பார்த்தோன்னா, டெரரா வந்து சொல்றான். இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, "சரி என்ன வேல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம சிஞ்சி வந்து சொல்றான், "உனக்கு இருக்கறதுலயே ரொம்ப முக்கியமான வேல. சோக்கர் வேல. நீ தான் வந்து பார்த்தோன்னா, ஸ்டேஜ்ல எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா, சிரிக்க வைக்கணும். அதனால மட்டும் தான் நம்ம ஜெயிக்க போறோம்." அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட லோரி, "உன்ன நான் இன்னைக்கு சாகடிக்க போறேன்னு நெனைக்கிறேன்டா." அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா கேட்கறான். ரியூஜி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ற மாதிரி, "இந்தாங்க, இந்தாங்க உங்களுக்கு டைவிங் சூட் இருக்கு. இத கொஞ்சம் போடுங்க. நம்ம போட்டு ஒரு வாட்டி கடலுக்குள்ள மட்டும் போயிட்டு வரலாம். அதுக்கப்புறமேல் இந்த டாபிக்க பத்தி பேசிக்கலாம். சரியா? இன்னைக்கு முக்கியமான வேலை இதுதான்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரியூஜி சொல்ல, இவனுங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகுறானுங்க. அப்ப கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோரி வந்து பார்த்தீங்கன்னா, சிஸா கடையில இருக்கிறத நோட் பண்ணிட்டு, "என்ன சிஸா நீ வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சிஸா வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன்டா என் கடைய பார்த்துக்கிறது தான்டா எனக்கு மெயின் பொழப்பு. நீங்க கிளம்புங்கடா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறான். அப்ப வந்து பார்த்தோன்னா, லிசா வந்து கேட்கிறா, "உனக்கு காலேஜ் லைஃப்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சுல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி உனக்கு ஃபீலா இருக்கா? அது எப்படி உனக்கு ஃபீல் பண்ணுது? ஹேப்பியா இருக்கியா? சேடா இருக்கியா?" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, லிசா கேட்க, இதெல்லாம் கேட்டோனே நம்ம லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, அப்படியே பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வருது. நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, அப்படியே வேகமா வந்து கதவ தொறந்து செம எக்ஸைட்மென்ட்டோட ஓப்பன் பண்ணுவான்ல, அத நெனச்சு பார்த்துட்டு லோரி மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. அப்போ வந்து லிசா கிட்ட சொல்றான், "ஆமா, ஆமா ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன்ம்மா." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, லோரி சொல்றான். அடுத்த சீன்லயே வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி, அப்புறமேல் வந்து பார்த்தோன்னா, ரியூஜி, ஷின்சோ, அப்புறம் கொஹை அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா, பீச்ல தான் காட்டுறாங்க. நம்ம ரியூஜி வந்து சொல்லிடுறான், "லோரி நீ வா, நான் உனக்கு ட்ரெய்னிங் குடுக்குறேன் போன வாட்டி மாதிரியே" அப்படின்னு சொல்லிட்டு கூப்ட்டு வந்துடுறான். கூப்ட்டு வந்துட்டு வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கான். "இது நார்மல் தான். நீ எப்ப எப்படி நார்மலா எப்படி இருப்பியோ, அதே மாரி அண்டர் வேர்ல்ட்லயே இருக்க போற. கடலுக்குள்ள போய் நீ இதே மாரி தான் பிரீத் பண்ண போற. உன்கிட்ட வந்து பார்த்தோன்னா, எமுலேட்டர் குடுத்துருவோம். இந்த எமுலேட்டர்ல வந்து பார்த்தோன்னா, ஆக்ஸிஜன் இருக்கு. நீ அத வாயில வச்சீன்னா போதும். கீழ வந்து பார்த்தோன்னா, உன்னால சுவாசிக்க முடியும்." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம ரியூஜி எக்ஸ்ப்ளைன் பண்ண, நம்ம லோரி இதெல்லாம் கேட்டுட்டு, "ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு லோரி போறான். லோரி போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வந்து தண்ணீலருந்து எந்திரிச்சிடுறான். அவனால வந்து பார்த்தீங்கன்னா, கீழ உட்கார கூட முடியல. லோரி வந்து பார்த்தீங்கன்னா, திணறத பார்த்தோனே ரியூஜி வந்து கேட்கறான், "லோரி உனக்கு என்ன பிரச்சனை தான் நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படிங்கும்போது நம்ம லோரி வந்து சொல்றான், "என்னால வந்து பார்த்தீங்கன்னா, பிரீத் பண்ண முடியலடா கடலுக்குள்ள" அப்படின்னு வந்து சொல்றான். இத கேட்ட ரியூஜி வந்து பார்த்தீங்கன்னா, "அதுக்கு தான்டா பின்னாடி டேங்கே வச்சிருக்க. அதுலருந்து தான்டா ஆக்ஸிஜன் வருது. பயப்படாம இது பண்றா" அப்படின்னு சொல்லும்போது தான் லோரி வந்து உண்மைய சொல்றான். "தெர்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லோரி உண்மைய ஒத்துக்கிறான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரியூஜிக்கு புரியுது. ஓகே இன்னும் உனக்கு பயம் போல அப்படின்ட்டு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரியூஜி சொல்றான், "மொதல்ல வந்து பார்த்தோன்னா, பயத்த மொதல்ல நிப்பாட்டு. ஃபர்ஸ்ட் டைம் மொதல்ல ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அது உன்னால பண்ண முடியுமா, முடியலையான்னு சொல்லு. ஃபர்ஸ்ட்டு ட்ரையே பண்ணாம, எதுவுமே வந்து பார்த்தோன்னா, முடியல அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட்டு பயத்த கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு ரியோஜி சொன்ன உடனே, இத கேட்ட நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, "சேர்றா கன்ஃபார்ம் பண்றேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, தண்ணிக்குள்ள போயிடுறான். தண்ணிக்குள்ள போய் கண்ண தொறக்கும்போது வந்து பார்த்தோன்னா, அப்படியே பொல பொல பொலன்னு தண்ணி வந்து பார்த்தோன்னா, காகல்ஸ் வழியா வந்துட்டு இருக்கு. இத பார்த்த லோரி வந்து பார்த்தோன்னா, "அடடா! போட்டு தள்ள ட்ரை பண்றானுங்க." அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம தண்ணீலருந்து எந்திரிச்சு வந்துடுறான் லோரி. இத பார்த்த ரியூஜி, "என்ன பஞ்சாயத்து?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல தண்ணி வந்து லீக் ஆயிட்டு இருக்கு. என்னால உள்ள இருக்க முடியல." அப்படின்னு வந்து லோரி சொல்லும்போது, அப்படியே வந்து பார்த்தோன்னா, அந்த ரெசார்ட் சைட்ல காட்டுறாங்க. அதாவது அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தோன்னா, ஒரு 2 பிசினஸ் மேன் வந்து பார்த்தோன்னா, அவசர அவசரமா தேங்க் யூ, தேங்க் யூன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ரியூஜி வந்து பார்த்தோன்னா, "ஓ! ஓகே, ஓகே. அவங்களுக்கு டைம் ஆச்சு. அதனால தான் வேகமா போறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே லோரி, "டேய் யாருன்னு சொல்றா?" அப்படிங்கும்போது ரியூஜி சொல்றாங்க, "இவங்க வந்து பார்த்தோன்னா, ஒர்க் பண்றாங்க. ஆனா டைவிங்கும் வந்து பார்த்தோன்னா, கூடவே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இது 2த்தையுமே பண்ணணும்னு தோணுது போல. அதனால தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லி ரியோஜி சொல்றான். இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, தேவையே இல்லாத வேல. ஒரு பக்கம் வேலைன்னா ஒர்க்க மட்டும் பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு இந்த டைவிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படின்னு வந்து சொல்ல, அந்த பக்கம் நம்ம ரியோஜி வந்து சொல்றான், "இல்ல லோரி நீ தப்பா பார்த்துட்டு இருக்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு டைம வந்து பார்த்தோன்னா, கொஞ்சோண்டு டைவிங்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களும் வந்து பார்த்தோன்னா, மெமரீஸ கிரியேட் பண்றாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா, தப்பாலாம் பண்ணல. அவங்களுக்கு புடிச்சத அவங்க ஃபாலோ பண்றாங்க.
அவ்வளோதான். நீ தான் இத வந்து பார்த்தீன்னா தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்க. ஓகேவா? அப்படின்னு வந்து கேட்டுட்டு, "நீ வேற ஏதாச்சும் சொல்லணுமா?" அப்படின்னு வந்து பார்த்தீன்னா கேட்கறான். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் லோரியோட மைண்டுக்குள்ள வந்து பார்த்தோன்னா, அவன் போய் அக்வாரியம்ல பார்த்தது, அந்த தண்ணியெல்லாம் எப்படி இருந்துச்சு, அங்க போன மீனெல்லாம் பார்த்தது அவன் மைண்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு. உடனே வந்து பார்த்தோன்னா, ரியூஜி கிட்ட வந்து ஒரு உண்மைய சொல்றான். "சாரி ரியூஜி, நான் வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் நானே வந்து பார்த்தோன்னா பயந்துட்டு தான் இருந்தேன். அதாவது வந்து பார்த்தோன்னா, இன்கேஸ் நான் தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கும்போது, என் காத்து கீத்து போயிருச்சு அப்படின்னா, நான் செத்து போயிருவேன்ல. அதனால தான் ரியூஜி நான் பயந்துட்டு இருந்தேன். மத்தபடி எனக்கு எதுவுமே இல்ல." அப்படின்னு வந்து சொல்றான். இத கேட்ட ரியூஜி வந்து பார்த்தோன்னா, "ஓ! இதுதான் பயமா? இங்க பாரு." அப்படின்னு சொல்லி லோரி கிட்ட இருக்கிற ஒரு எக்விப்மென்ட் எடுத்து காட்டுறான். இதான் வந்து பார்த்தோன்னா, ஸ்பேர் ரெகுலேட்டர். இஃப் இன் கேஸ் உனக்கு வந்து பார்த்தோன்னா, ஆக்ஸிஜன் பத்தல அப்படின்னா, உன்னோட டீம்ல யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, ஆக்ஸிஜன் தருவாங்க. இத யூஸ் பண்ணி நீ உன்னால தண்ணிக்குள்ளயே இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா, நீ போட்டிருக்க பெல்ட், அந்த பெல்ட்ட கழட்டி விட்டினா போதும். டக்குனு வந்து பார்த்தோன்னா, தண்ணீலருந்து மேல வந்துருவ. அது சும்மா வெயிட்டுக்காக தான் வச்சிருக்கு. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, ரியூஜி எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, இதோட ஒரு முக்கியமான விஷயம் லோரி, நான் உன்னோட சேஃப்டிக்காக மட்டும் சொல்லல. கூடவே சேர்ந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாலும், நீ இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். அவங்கள ஹெல்ப் பண்ணி எப்படியாச்சும் தூக்கிட்டாச்சும் வந்துடணும். ஓகேவா? உன் சேஃப்டிய வந்து பார்த்தோன்னா, நாங்களும் பார்த்துப்போம். கவலையெல்லாம் பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியோஜி சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நீ ஒருத்தன் மட்டும் இங்க இல்ல. நாங்க எல்லாருமே உன் கூட தான் இருக்கோம். ஸோ வந்து பார்த்தோன்னா, பயப்படாம நீ டைவ் பண்ணு. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து நான் தூக்கிட்டு வந்துருவேன். ஓகேவா? அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ரியூஜி ரொம்ப பாசிட்டிவா பேசுறான். இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, டக்குனு வந்து பார்த்தோன்னா, தண்ணிக்குள்ள இறங்கிடுறான். கன்ஃபார்ம் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பார்த்தோன்னா, லோரி வந்து பார்த்தோன்னா, கடைசிக்கு வந்துடுறான். தண்ணியோட கீழ வந்துட்டு அப்படியே கண்ண தொறந்து பார்த்தா, ஒரு வழியா நம்ம பண்ணிட்டோம். இது என்னால நம்பவே முடியல. என்னால பண்ணிட்டேன். முக்கியமா என்னால சுவாசிக்க கூட முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, லோரி வந்து பார்த்தோன்னா, அவ்வளோ சந்தோஷப்படுறான். முக்கியமா அந்த கடலெல்லாம் பார்க்கும்போது, அதுலேருந்து வர்ற சன்லைட்லாம் பார்த்துட்டு, லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, இன்னும் நம்ம இன்னொரு வேர்ல்டுல இருக்கிற மாரி இருக்கு. அப்படின்னு மாரி லோரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா மேல இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா, எதுவுமே இல்லாம இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, ஓவரா ஒயிட்டா வந்து பார்த்தோன்னா, லைட் விழுந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா, லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த இடம் பார்க்கறதுக்கே வந்து பார்த்தோன்னா, அவ்வளோ அழகா இருக்கு. அதுவும் கடலுக்கடியில இருக்கவங்கிறத வந்து லோரியால நம்பவே முடியல. இதெல்லாம் பார்த்தோனே லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. உடனே வந்து பார்த்தோன்னா, தண்ணியிலருந்து உடனே கடைக்குள்ள வந்துட்டு சிசா கைய புடிச்சுட்டு, "சிசா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நான் வந்து இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா சிசா" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, லோரி சொல்றான், "என்னால வந்து பார்த்தோன்னா, தண்ணிக்கடியில கூட வந்து பார்த்தோன்னா, சுவாசிக்க முடிஞ்சுச்சு. நான் பிரீத் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்தோன்னா, என்னால நம்பவே முடியல. அதனால வந்து பார்த்தோன்னா, என்னால ஸ்விம் கூட பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சிசா" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, லோரி சொல்றான், "நான் எப்படி தெரியுமா ஃபீல் பண்றேன்? எனக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு புது வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு சிசா. அப்படியே மாஸா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அத விட முக்கியமா வந்து பார்த்தோன்னா, ஒரு ஸ்பேஸ்ல அப்படியே நான் மிதக்கிற மாரியே இருந்துச்சு. கிராவிட்டிங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஒரே 0 கிராவிட்டி. நான் அப்படியே வந்து பார்த்தோன்னா, அப்படியே பவுன்ஸ் ஆயி போற மாரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆக்கும். அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, சிசா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இத கேட்ட சிசா வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு, "டேய் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரியும். சரி இத கொஞ்சம் நிப்பாட்டுறியா?" அப்படின்னு வந்து சிசா சொல்றான். அந்த பக்கம் நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கான். லோரி வந்து பார்த்தோன்னா, "இது பார்த்தேன், அது பார்த்தேன்" அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம லோரி, அப்புறமேல் அந்த சிசா, அப்புறம் சிசாவோட அக்கா, அப்புறம் அவங்க அங்கிள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. லோரி இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லம்போது, அப்படியே வந்து பார்த்தோன்னா, நம்ம 3 பாய்ஸ தான் காட்டுறாங்க. அவனுங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, பிஸ்ஸு போயிட்டு இருக்கும்போதே வந்து பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ரியூஜி வந்து சொல்றான், அவங்களுக்கு புடிச்சது என்னன்னு சொல்லி அவங்க அத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்படின்னு வந்து ரியோஜி சொல்ல. இத கேட்ட நம்ம கொகை வந்து பார்த்தோன்னா, "யோவ்! என்னய்யா சொல்ற? லூசே! எத எதையோ புலம்பிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொகை கேட்க, இத கேட்ட நம்ம ரியூஜியும் அந்த பாக்ஸ் கட் பண்றவனும் சொல்றானுங்க, "இதெல்லாம் உனக்கு புரியாது சுத்தமா, விடு" அப்படின்னு சொல்லிர்றானுங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா, அடுத்த சீன்ல நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, பார்ட்டி வச்சுட்டு இருக்கானுங்க. நம்ம லோரி வந்து ஜெயிச்சுட்டான். அவன் பயத்தையே வந்து பார்த்தோன்னா, தோற்கடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, ரொம்ப அப்படியே ஹேப்பியா பேசிட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, ரியூஜி வந்து சொல்றான், "லோரி எப்படியோ வந்து பார்த்தோன்னா, உனக்கு பயம்லாம் போயிருச்சுல்ல?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம லோரி வந்து சொல்றான், "இல்லைங்கண்ணே, கொஞ்சோண்டு பயம் இருக்குது. அது போக போக போயிரும்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ரியூஜி வந்து சொல்றான், "அதெல்லாம் விடு. நீ எப்படியோ கத்துக்கிட்டீல்ல, எப்படி பண்ணணுங்கிறத. அது மட்டும் இல்லாம நியூ வேர்ல்டுக்கு போறான வழிய நீ கண்டுபிடிச்சிட்டீல்ல. கடலுக்கடியில எப்படி இருக்கும்னு நீ பார்த்துட்ட. அதுவே போதுமே. அதுவே ஒரு ஃபன்னான டைப் தான். நீ வந்து பார்த்தா இன்னும் போக போக அதிகமா கத்துப்ப." அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம ரியூஜி சொல்ல, இதெல்லாம் கேட்ட லோரி வந்து பார்த்தா, "ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த வந்து பார்த்தா இதெல்லாம் பண்ண வச்சதுக்கு." அப்படின்னு வந்து பார்த்தா ரொம்ப வந்து பார்த்தா பொலைட்டா வந்து கேட்டுட்டு இருக்கான். இத கேட்ட நம்ம ரியூஜி சரி, ஷின்கும் சரி, தேங்க்ஸ்லாம் சொல்லாத. எங்களுக்கு அதுக்கு பதிலா நீ ஒண்ணு மட்டும் பண்ணிரு. அப்படியா?" அப்படின்னு சொல்றானுங்க. நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, என்ன இவனுங்க கமா வச்சு பேசுறானுங்க, முடிப்பானுங்கன்னு சொல்லி பார்த்தா, அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, லோரி தலைய தூக்கி பார்க்க, அந்த பக்கம் நம்ம ரியூஜி அப்புறம் அந்த பாக்ஸ் கட் போட்டவனுங்கலாம் வந்து பார்த்தோன்னா, அந்த கேர்ல்ஸ் யூனிஃபார்ம கையில வச்சு நின்னுட்டு இருக்கானுங்க. "உனக்காகவே ரெடியா இருக்கு லோரி" அப்படின்ட்டு. அப்படியே வந்து பார்த்தோன்னா, அடுத்த டே நம்ம லோரி எந்திரிக்கிறான். லோரி எந்திரிச்சா பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு. இத பார்த்த லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, "யார்றா அது? இது புது கேரக்டரா இருக்குன்னு" சொல்லிட்டு ஷாக்ல பார்த்துட்டு இருக்கான். அப்ப சிஞ்சி வந்து சொல்றான், "ஓ! சாரிப்பா இந்த புள்ளைய இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க மறந்துட்டோம்ல" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சிஞ்சி சொல்ல, அந்த பக்கம் நம்ம ரியூஜி வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம இன்டர் காலேஜோட கிளப் ரூல்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து சேர்ந்த புள்ளப்பா. இந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, வேற ஸ்கூல்ல படிக்கிறா. ஆனா நம்ம கிளப்ல வந்து பார்த்தோன்னா, ஜாயின் பண்ணியிருக்கா. அப்பலாம் ரூல்ஸ்ல வழி இருக்குது." அப்படின்னு வந்து சொல்ல, நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, "சரி என்ன ஸ்கூல்ல படிக்குது?" அப்படின்னும்போது,
அதான்ப்பா அந்த உமன்ஸ் யூனிவர்சிட்டி மறந்துட்டியா? நான் கூட சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் வாட்டி. அந்த யூனிவர்சிட்டில படிக்கிறா. உமி அப்படிங்கிற யூனிவர்சிட்டில படிக்கிறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரியோஜி சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லோரி கேட்கறான். அதெல்லாம் சரிங்கண்ணே. இந்த அக்கா எதுக்கு நம்ம கூட இருக்காங்க? அப்படின்னு நம்ம லோரி கேட்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷின்ஜி வந்து சொல்றான், "இவனும் நம்ம குரூப்ல ஒருத்தன் தான். நம்ம கிளப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவனும் இருக்கான்." அப்படின்னு வந்து சொல்லிக்கிறான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இவன நீங்க ஒரு பொண்ணுன்னு கூட கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஒரு பஜாரின்னு கூட வச்சுக்கோங்க. அப்படின்னு நம்ம ஷின்ஜி சொல்ல, இதெல்லாம் கேட்ட லோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்துட்டு, "டேய் நீங்க எப்புட்றா ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சீங்க? எப்பயுமே போட மாட்டீங்களே! இது என்ன புதுசா இருக்குது?" அப்படின்னு நம்ம லோரி கேட்க, நம்ம ரியூஜி வந்து சொல்றான், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு தான்." அப்படின்னு வந்து சொல்ல, உடனே வந்து பார்த்தோம்னா நம்ம லோரி சொல்றான், "சரி, சரி இந்த அக்காவையும் எழுப்பி விடுவோம். வாங்க நம்ம போய் அந்த வேலைய பார்க்கலாம்." அப்படிங்கும்போது இவனுங்க 2 பேரும் தடுத்துடுறானுங்க. "அதெல்லாம் விட உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அந்த ஈவென்ட்ட பத்தி அந்த ஃபெஸ்டிவல் உன்ட்ட சொன்னேன் தெரியுமா? அத பத்தி ஒரு வேலை இருக்கு." அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம ரியூஜி வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறான். அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்தோம்னா, டேபிள்ல தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா, ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புதுசா வந்தால்ல ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை தான் வந்து பார்த்தோம்னா சமைச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்பதான் வந்து பார்த்தோன்னா, எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இதே மாரி ஒரு கடைய வந்து பார்த்தோன்னா, நம்ம ஸ்கூல் ஃபெஸ்டிவல்லயும் போடப் போறோம். போட்டு சேல்ஸ் பண்ண போறோம். வர்ற காசுல வந்து பார்த்தோன்னா, நம்ம கிளப்புக்கு தேவையான எல்லா காசையுமே செலவு பண்ண போறோம். அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம ரியூஜி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த அக்காவ கூப்ட்டுருக்காங்க. இந்த அக்கா வந்து பார்த்தோன்னா, பயங்கரமா சமைப்பாங்க. இவங்க தான் அந்த இடத்துல கடை போடப் போறாங்க. அப்ப வந்து பார்த்தோன்னா, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம அந்த ரியூஜி அப்புறம் அந்த பாக்ஸ் கட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு, "சரிப்பா எனக்கு வந்து பார்த்தோன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்காக எல்லாத்துக்கும் டீச் பண்ணணும். நான் கிளம்புறேன். நீங்க எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா, அந்த அக்கா திரும்பும்போது, நம்ம லோரியும் சரி, நம்ம குகையிலும் சரி வந்து பார்த்தோன்னா, அப்படியே வெறப்பா நின்னுட்டுருக்கானுங்க. சரி நம்ம இத பண்ணியே ஆவணும், பண்ணியே ஆவணும்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. என்னத்தான் பேசுறானுங்கன்னே தெரியல. அப்படியே கட் பண்ணா, அந்த ரூம்ல என்ன நடந்துச்சு ஒரு ஃபிளாஷ்பேக்க வந்து காட்டுறாங்க. நம்ம ரியூஜி அந்த பாக்ஸ் கட் போட்டவனும் வந்து பார்த்தோன்னா, லோரியோ அப்புறம் நம்ம கிசாவோ புடிச்சு வச்சுட்டு, "இங்க பாரு தம்பி, இது நான் சொல்றத இப்ப நீ பண்ணியே ஆவணும். இல்லைன்னு வையேன், நீங்க மாட்டிப்பீங்க." அப்படின்னு வந்து சொல்றானுங்க. அப்பதான் வந்து சொல்றானுங்க, அதாவது இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தோன்னா, கேர்ல்ஸுக்கு நடக்குது. இந்த மாரி வந்து பார்த்தோன்னா, மாடலிங் ஷோவு. இதுல வந்து பார்த்தோன்னா, நீங்க லிசாவ மண்டைய கழுவி வந்து பார்த்தோன்னா, உள்ள சேர்க்க வைக்கணும். அதுதான் உங்களுக்கு நாங்க குடுக்குற டாஸ்க்கு. அவங்க மட்டும் சேரல அப்டின்னா, நீங்க முழிச்சீங்க. அவ சேர்ந்தா மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா, நம்ம கிளப்புக்கு கொஞ்சம் பணமும் வரும். அப்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்ந்து மிரட்டிட்டு இருக்கானுங்க. இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, "டேய் முடியாத காரியத்த வந்து பார்த்தோன்னா, எங்கள்ட்ட தந்துட்டு இருக்கீங்களாடா? அவளலாம் கன்வின்ஸ்லாம் பண்ணவே முடியாது. இது ரொம்ப முடியாத காரியம். நீங்க என்ன எங்க தலையில கட்டிவிட்டு அடி வாங்க வைக்கலான்னு பார்க்குறீங்களா?" அப்டின்னு சொல்லிட்டு லோரியும் சரி, நம்ம கொஹேலும் சரி 2 பேருமே வந்து கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப வந்து பார்த்தோன்னா, நம்ம ஷின்சோ வந்து சொல்றான், "இன் கேஸ் அவ வந்து ஜெயிச்சுட்டான்னு வையுங்களேன், நீங்க வந்து பார்த்தோன்னா 2 பேருமே வந்து பார்த்தோன்னா, அந்த காம்படிஷன்ல கலந்துக்க வேண்டாம். ஆல்ரெடி 2 காம்படிஷன்ல 1 ஜெயிச்சா கூட போதும்." அப்படின்னு வந்து சொல்றானுங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தோன்னா, லோரி, கொகைல் வந்து பார்த்தோன்னா, திங்க் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இதுதான்டா இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ். நம்ம கலந்துக்கவே கூடாது. அந்த புள்ளைய ஜெயிக்க வச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிரணும். நம்ம எதுக்குடா ஈவென்ட்ஸ்லலாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பார்த்தோன்னா, அப்படியே கெத்து காட்டிட்டு இருக்கானுங்க. எப்படியாவது அவன மண்டைய கழுவி சேர்த்திருவேன்டா அப்படின்ட்டு. அப்படியே வந்து பார்த்தோன்னா, பேக் டூ தி டைம் லைன். இப்ப வந்து பார்த்தோன்னா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் காட்டப் போறோம். அதாவது இவனுங்க 2 பேரும் பேசி எப்படியாச்சும் நம்ம சிசாவ வந்து பார்த்தோன்னா, மண்டைய கழுவி சேர்த்து வைப்பானுங்களாங்கிறதா இப்போ வந்து பார்த்தோன்னா நடக்க போதே. அப்ப நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, கொகைல வந்து பார்த்தோன்னா பேசிக்கிறானுங்க. "இங்க பார்றா, சிசா வந்து பார்த்தோன்னா நார்மலா இருந்தா கன்ஃபார்ம் ஒத்துக்கவே மாட்டா. அவள வந்து பார்த்தோன்னா, ஏதாச்சும் சரக்க குடுத்து அப்படியே வந்து பார்த்தோன்னா மட்டையாக்கி விட்டுரு. அப்படியே அவ வாயிலேயே வளர வச்சு, கன்ஃபார்ம் நான் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சிசா வாயிலேருந்து வர வச்சிரலாம். அப்படின்னு நம்ம லோரி வந்து சொல்ல, இந்த பக்கம் கொகைல் வந்து பார்த்தோன்னா, என்னைய போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா வேற இருக்கிற வழியே இல்ல நம்மகிட்ட. இதுதான் ஒரே வழி. சரி அதனால பண்றோம். அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பிளான் ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரியும் சரி, கொகைல் வந்து பார்த்தோன்னா, அப்படியே ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறானுங்க. "அப்பா! என்னா வெயில் அடிக்குது. ரொம்ப கூலா கூட இல்லையே. ரொம்ப ஹாட்டா இருக்குது. இந்த மாரி போச்சு அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெக்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா, செத்துருவேனே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்க 2 பேரும் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ ஓப்பன் பண்ணிடுறானுங்க. இன்னொரு பக்கம் கொகைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான காம்பினேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சரக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கொகைல் வந்துட்டு, "இந்தா, இந்தா இந்த டீய மட்டும் குடி. டீ குடிச்சீன்னா சூப்பரா இருக்கும். கோல்டு டீப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொகைல் வந்து குடுக்க, இத கேட்ட லோரி வந்து பார்த்தீங்கன்னா, "ச்சே எவ்வளோ நல்லவன் மச்சான் நீயி. இத குடிச்சா போதும் மச்சான். ரொம்ப அப்படியே கூலிங்கா இருக்கும்ல." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லோரி வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். இவனுங்க இத எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, சிசாகிட்ட குடுத்து, அவ வாயிலருந்து அப்படியே இந்த ஈவென்ட்ல கலந்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்ல வைக்கிறக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்பதான் வந்து பார்த்தோன்னா, கொகையோட மாஸ்டர் பிளான் சொல்றான். லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தோன்னா, சிசாக்கா மிக்ஸ் பண்ணது. நமக்கு வந்து பார்த்தோன்னா, வெறும் டீ தான் போட்டு வச்சிருக்கோம். அது எந்த பஞ்சாயத்தும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லோரி கையில இவன் குடுக்கறக்காக லோரி கிட்ட குடுத்து விட்டுர்றான். நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, "சிசாச்சான் இந்த டீய மட்டும் குடிம்மா நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிர்றான். உடனே வந்து பார்த்தோன்னா, சிசா வந்து பார்த்தோன்னா, "இல்ல, இல்ல இப்பலாம் என்னால முடியாது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அப்புறமேல் குடிக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்ல, அந்த பக்கம் அந்த புதுசா வந்துச்சுல்ல புள்ள, அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா சாரி அந்த அக்கா. அந்த அக்கா வந்து பார்த்தோன்னா, "சரி நீயும் குடுங்கப்பா, நான் குடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, வாங்கிட்டு போயிருது. எப்படியோ வந்து பார்த்தோன்னா, பிளான் அப்படியே மிஸ் ஆயிருச்சு. அந்த வாட்டர் இருக்கிற கப்ப வந்து பார்த்தோன்னா, அந்த அக்கா எடுத்துருச்சு. இவனுங்க என்னடான்னா கையில வச்சிருக்கிற மிக்ஸோட இருக்கானுங்க. அந்த அக்கா வந்து பார்த்தோன்னா, குடிச்சிட்டு நம்ம லோரியோ அப்புறம் கியோஸோ பார்த்துட்டு, "என்ன தம்பிங்களா கையில வச்சிருக்கிறத குடிக்கவே இல்லையே! சம்திங் ராங்கா இருக்கே! அதுல ஏதோ மிக்ஸ் கீது பண்ணி வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டவுட்டா கேட்க, இவனுங்க 2 பேரும் வந்து பதட்டத்துல, "ஐய்யய்யோ! அப்பலாம் எதுவுமே இல்லக்கா. நாங்க குடிக்கிறேன்க்கா, குடிக்கிறேன்க்கா. அதான் இப்ப பாருங்க லோரி குடிச்சு காட்டுவான்." அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம கியோச வந்து பார்த்தோன்னா, லோரியோட வாயில அப்படியே ஊத்தி விட்டுர்றான். லோரி வந்து குடிச்சிட்டு, "அடங்கொக்க மக்கா! என்னத்தடா கலந்து தொலைச்ச? இப்படி இருக்குடா ஸ்ட்ராங்கா" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத பார்த்துட்டு கியோச வந்து பார்த்தோன்னா, "நான் என்னடா பண்றது? நம்ம டாஸ்க் ஜெயிக்கணும்னா இதா பண்ணி ஆகணும்." சரி, எதுவும் பண்ண வேண்டாம். இப்ப வந்து பார்த்தோன்னா, பிளேஸ மாத்திக்கலாம். நீ பண்ணு, நான் அந்த இடத்துல இருக்கேன். இது மூலியமா நம்ம தப்பிச்சிரலாம். நீ ஒரு புது காம்பினேஷன்ல கொண்டு வா. அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரிய கியோச வந்து பார்த்தோன்னா, சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. போன வாட்டி அவன் மிக்ஸ் பண்ணானா, இந்த வாட்டி நம்ம லோரி தான் மிக்ஸ் பண்ண போறான். நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, கொடூரத்தனமா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா, நம்ம சிசா வந்துடுறா. சிசா வந்துட்டு, "ஓஹோ! கதை இப்படி போயிட்டு இருக்கா?" அப்படின்ட்டு வந்து சிசா கேட்க, நம்ம லோரிக்கு மூஞ்சியே இல்ல. "ஐய்யய்யோ! மாட்டிக்கிட்டோமே! என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லி வந்து திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். அந்த பக்கம் சிசாவே வந்து சொல்லிட்டு இருக்கா, "ஓ! அந்த அக்காவுக்கு தானே ஊத்தி குடுக்க போற? ரொம்ப பாவமா இருக்குடா. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அக்கா ஊத்தி குடுத்து, அந்த அக்கா உன்னைய திட்ட தான் போகுது. பார்த்துக்கோ." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இவங்க சொல்ல, இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, "ஐய்யய்யோ! தப்பான பேட் போர்ட்ரேட் ஆயிருச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் சிசா கிட்ட மாட்டியிருக்கோம். இதுவே வந்து பார்த்தோன்னா, இன்னொரு பக்கம் அந்த அக்கா கிட்டயும் இப்ப அடி வாங்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, இத அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம கொகைல் கிட்ட வந்து போய் குடுத்துடுறான். நம்ம கொகைல் வந்து பார்த்தோன்னா, "தேங்க்ஸ்டா மச்சான். டீ எல்லாம் வந்து போட்டு தரேன். ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா குடுத்துட்டு, அதுல கலக்குறதுக்கு மிக்ஸிங்கும் தெரிஞ்ச உடனே கொகைல் வந்து பார்த்தோன்னா கடுப்பாயிட்டு, "என்ன காரணத்துக்குடா எனக்கு குடுத்த? விஷத்த ஏன்டா எனக்கு குடுத்த?" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம கொகைல வந்து சொல்ல, நம்ம லோரி வந்து பார்த்தோன்னா, "மன்னிச்சிருப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இது தவிர்க்க முடியல. அதனால தான் உனக்கு குடுத்துட்டேன். நீயே குடிச்சிரு" அப்படின்னு நம்ம லோரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, அடுத்த சீன்ல தான் காட்டுறாங்க. நம்ம லோரி, கொகைல் அப்புறம் அந்த சிசா, அப்புறம் அந்த அக்கா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா, அந்த அக்கா வந்து சொல்றாங்க, "பரவால்ல லோரி, நானாக்கும் சொன்ன மாரி தான் நீ இருக்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்டா நம்ம லோரிக்கு வந்து பார்த்தோன்னா, செம ஷாக்கு. "அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு. அதெல்லாம் இல்ல. நாங்க அப்பப்போ ஃபோன்ல பேசிப்போம். அவளும் நானும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் தி ட்ரபிள் நானாக்கான்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாதுல்ல. அதாவது நம்ம லிசாவோட அக்கா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, கேரக்டர் சுத்திட்டு இருந்திருக்கும். எபிசோட் 1 பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது அவங்க பேரு தான் நானாக்கோ. அப்ப வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி வந்து திங்க் பண்றான். அந்த அக்கா என்ன சொல்லியிருப்பாங்க இவன் கிட்ட? அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது எபிசோட் 1ல என்னென்ன நடந்துச்சோ, அத எல்லாருமே நம்ம லோரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த அக்கா வந்து பார்த்தோன்னா, "நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப தான் நம்ம லோரிக்கு புரியுது. அந்த ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு லோரி அப்படியே வாய பொளந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஐய்யய்யோ! நம்ம மானம் போயிருச்சே அப்படின்ட்டு. அப்ப வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி வந்து சொல்றான், "அக்கா, நீங்க நெனைக்கிற மாரிலாம் இல்லக்கா. அது வந்து பார்த்தோன்னா, இவனுங்கலாம் சேர்ந்து பிராங்க் பண்றேன்னு சொல்லி என்னைய ஃபன் பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் நெனச்சுட்டு நான் அப்படிப்பட்டவன் தான்னு சொல்லி நெனைக்காதீங்கக்கா" அப்படின்னு சொல்றான் லோரி. இதெல்லாம் கேட்ட அந்த அக்கா வந்து பார்த்தோன்னா, "சரி லோரி இருக்கிறது தான். சின்ன பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்ட லோரி வந்து பார்த்தோன்னா, "ரைட்டு. நம்மள எல்லாருமே அப்படின்னே முடிவு பண்ணிட்டானுங்க" அப்படின்னு லோரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, நம்ம கோகை வந்து பார்த்தோன்னா, லோரிய புடிச்சுட்டு, "அடே லூசு பயலே! தேவையே இல்லாம என்னடா பேசிட்டு இருக்க? எவ்வளோ முக்கியமான ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு. ஒழுங்கா வந்து இது ஹெல்ப் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லோரி வந்து பார்த்தோன்னா, "இல்லடா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இத பேசுறேன்னா என்னைய அப்படியே தப்பா நெனச்சுருவாங்கடா" அப்படின்னு சொல்லும்போது, "அத தூக்கி குப்பையில போடுறா. முதல்ல இத முடிடா" அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. இவனுங்க பிளான் 2க்கு போறானுங்க. பிளான் 2 என்னன்னா, ஐஸ்ல வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணி தர்றது. இவனுங்க கொடூரத்தனமா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிசா கிட்ட போயிட்டு, "சிசா இத சாப்பிட்டு பாருப்பா. சூப்பரா இருக்கும். இந்த மாரி வெயில் இருக்கிற டைம்ல இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டீன்னா பயங்கர கூலிங்கா இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. அந்த பக்கம் சிசா வந்து பார்த்தோன்னா, "இல்ல எனக்கு வேண்டாம். ரொம்ப வயிறெல்லாம் ஃபுல்லா இருக்கு. நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத பார்த்த உடனே வந்து பார்த்தோன்னா, அந்த அக்கா, "நீங்களே சாப்பிட்டுருங்களேன் இத ஃபுல்லா" அப்படின்னு சொல்லிருது. இத கேட்டுட்ட உடனே இவனுக்கு பசங்களால வேற எதுவுமே பண்ண முடியலையே. வேற எவன்கிட்டயும் தள்ள முடியாது. வேற எங்கேயாச்சும் குடுத்தா மாட்டிப்பானுங்க. உடனே இவனுங்களே சாப்பிட்டுர்றானுங்க. சாப்பிட்டு முடிச்சு அப்படியே மட்டைய படுத்து கிடக்குறானுங்க. அந்த அக்கா இத பார்த்துட்டு, "எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் தம்பிங்களா. நீங்க எதுக்காக சிசாக்கு வந்து பார்த்தோன்னா, ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி தரணுங்கிறதுலயே இருக்கீங்க. அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறானுங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தோன்னா, நம்ம சிசா பயந்துடுறா. "ஐய்யயோ! என்ன பண்ண போறானுங்க?" அப்படின்ட்டு. இந்த பக்கம் அவனுங்க பசங்கலாம் வந்து பார்த்தோன்னா, "அக்கா அப்படிலாம் இல்லக்கா. ஒண்ணும் இல்லக்கா" அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பதட்டப்பட்டுட்டு இருக்கானுங்க. "ஐய்யய்யோ! மாட்டிக்கிட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அக்கா வந்து பார்த்தோன்னா, க்ளோஸ் அப் கிட்ட வந்துட்டு, "என்ன லோரி எல்லாமே தப்பு தப்பா இருக்குதே. நீ பண்றதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்லருந்து நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அந்த அக்கா ஃபோன்ல சொன்னது சரி, நீ இப்ப பண்றது சரி. லோரி சரியில்ல கண்ணே" அப்படின்னு அந்த அக்கா வந்து க்ளோஸ் அப்ல வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இத பார்த்து நம்ம லோரியும் சரி, கொகைலும் சரி, "இதுதான்டா ஒரே வழி. இத தவிர வேற வழியே இல்லன்னு" சொல்லிட்டு 2 பேருமே கடுப்பா எந்திரிச்சுட்டு கால்ல விழுந்துர்றானுங்க. டக்குன்ட்டு, "எம்மா சிசா எப்படியாச்சும் அந்த ஒரு அழகு போட்டி நடக்குதுல்ல, அதுல மட்டும் கலந்துக்கம்மா. நீ கலந்துக்கிட்டீனாலே போதுமானது தாம்மா" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2 பேரும் கால்ல விழுந்துர்றானுங்க. உடனே இத கேட்ட சிசா வந்து பார்த்தன்னா, "அதெல்லாம் முடியாது. கிளம்புங்கடா" அப்படின்னு டக்குனு மூஞ்சில அடிச்ச மாரியே சொல்லிர்றா. நம்ம கொகையில வந்து சொல்லிட்டு இருக்கா, "இங்க பாரும்மா, நாங்க வந்து பார்த்தன்னா எப்படி உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் ஒரு வாட்டி நீ கலந்துக்கோயேம்மா. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லையே" அப்படின்னு வந்து பார்த்தன்னா சொல்லிட்டு இருக்கான். நம்ம சீசா வந்து பார்த்தன்னா, "முடியவே முடியாது. போங்கடா" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தன்னா நின்னுட்டு இருக்கான். உடனே இதெல்லாம் பார்த்த அந்த அக்கா வந்து பார்த்தன்னா, "சரி வேற விதமா கெஞ்சுங்க. அது என்ன காரணம்னு சொல்லிட்டு கெஞ்சுங்கப்பா. நம்ம சீசா வந்து பார்த்தன்னா மனசு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமே" அப்படின்னு வந்து பார்த்தன்னா சொல்ல, இவனுங்க 2 பேரும் வந்து பார்த்தா தயங்கிட்டு இருக்கானுங்க. எப்படி அந்த காரணத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பார்த்தன்னா, அவன் லோரி தான் சொல்றான். "ஒண்ணும் இல்ல சிசா கலந்துக்கிட்டா அப்படின்னா, வின் பண்ணானா கிளப்புக்கு வந்து பார்த்தன்னா பணத்த வந்து சேரும். அதுதான்" அப்படின்னு வந்து சொல்ல, அந்த பக்கம் நம்ம கொகையில வந்து பார்த்தன்னா ஒளறிர்றான். லிசா மட்டும் கலந்துக்கிட்டான்னா, நாங்க வந்து பார்த்தோன்னா, மென் சைட்ல இதெல்லாம் ஜாயின் பண்ண வேண்டாம். நாங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். ஈவென்ட்ட சுத்தி பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கலாம். அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அந்த அக்கா, "ஓ! இதுதான் காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சீசா உன்னால இத பண்ண முடியுமா? முடியாதான்னு?" சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, சீசா கிட்ட கேட்க, நம்ம சீசா சொல்லிர்றா, "என்ன ஆனாலும் சரி நான் பண்ணவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிர்றா.
அப்படியே வந்து பார்த்தோன்னா, சாயங்காலம் நேரம் நம்ம சிசா, அப்புறம் அந்த அக்கா, அப்புறம் சிசாவோட அக்கா எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தோன்னா, ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தோன்னா, அந்த அக்கா வந்து கேட்கறாங்க, "சிசா நீ ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா உன்னால வந்து பார்த்தோன்னா, அத கலந்துக்க முடியும். நீ கொஞ்சம் கியூட்டா தானே இருக்க." அப்படின்னு சொல்லி சொல்ல, சிசா வந்து பார்த்தோன்னா, "முடியவே முடியாதுக்கா. அத மட்டும் சொல்லாதீங்க." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிடுறா. அப்பதான் அந்த அக்கா வந்து சொல்றாங்க, "இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, காலேஜ் லைஃப்ல ரொம்ப நார்மலு. இதெல்லாம் நீ ஜாயின் பண்ணி கலந்துக்கணும். அப்பதான் வந்து பார்த்தோன்னா, காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்க முடியும் சிசா." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த அக்கா அட்வைஸ போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த அக்கா வந்து பார்த்தோன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்ட சொல்றாங்க. அவங்க பாத்தியா, உன்கிட்ட வந்து கேட்கும்போது அவனுங்க டவுட்டே படல. உன்னால வந்து பார்த்தோன்னா, வின் பண்ண முடியுமா? நீ தோத்துருவ. அப்பலாம் அவனுங்க யோசிக்கவே இல்ல. உன்னால வின் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியத்தில தான் வந்து பார்த்தோன்னா, அவனுங்க வந்து கேட்டுருக்கானுங்க. அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த அக்கா சொல்ல, நம்ம ஜிசாக் வந்து பார்த்தோன்னா, அவர் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கு. பின்னாடியே வந்து பார்த்தோன்னா, அவனுங்க சொல்லிட்டு இருக்கு அந்த அக்கா. "நீ வந்து பார்த்தோன்னா, கியூட்டா இருக்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் வந்து பார்த்தோன்னா, உன்கிட்ட கேட்டதே." அப்படின்னு வந்து சொல்ல, இந்த பக்கம் சீசா சாருக்கு வந்து பார்த்தோன்னா, அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம லோரி கேட்டதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, சீஸாவோட மைண்டுக்குள்ள வந்துட்டு போய்க்கிட்டே இருக்கு. அப்போ உடனே வந்து பார்த்தோன்னா, அந்த அக்கா சொல்றாங்க, "சரி இப்ப சொல்லு, என்ன டிசைட் பண்ணியிருக்க?" அப்படிங்கும்போது, அத சீஸா வந்து சொல்றா, "என்னால பண்ண முடியும். ஆனா வந்து பார்த்தோன்னா, நான் ஸ்டேஜ் மேல ஏறுனேன்னா, என்னைய வந்து பார்த்தோன்னா, எல்லாரும் ஓட்ட ஆரம்பிச்சுருவானுங்க. அவனுங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னைய வச்சு செஞ்சுருவானுங்க. கலாய்ன்னு கலாய்ச்சிருவானுங்க. அதுவே எனக்கு ஒரு மாரி அசிங்கமா இருக்கு. அதுதான் ஒரு பஞ்சாயத்து." அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட அந்த அக்கா, விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. கூடவே சேர்ந்து நம்ம சிஸாவோட அக்காவும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "இதுக்காக தான் நீ இவ்ளோ பண்ணிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த அக்கா வந்து சொல்றாங்க, "இதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இந்தா நான் உனக்கு வந்து பார்த்தீன்னா, இதெல்லாம் சால்வ் பண்றதுக்காக ஒரு வழி தரேன். அவனுங்க உன்னைய ஓட்டுவானுங்கன்னு சொல்லி தானே பயப்படுற? இத பண்ணு. கன்ஃபார்ம் அவனுங்களும் உன்னைய ஓட்ட மாட்டானுங்க." அப்படின்னு அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா தராங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா, அடுத்த நாள் காலையில தான் காட்டுறானுங்க. நம்ம கிளப் ரூம்ல தான் காட்டுறானுங்க. அதாவது லோரி ரூம்ல தான் காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ரியூஜி அப்புறம் அந்த பாக்ஸ் கட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவன் தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்னா, இவனுங்க தான் வந்து பார்த்தோன்னா லீடர். வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, லோரிக்கும், கொஹேலுக்கும் வந்து பார்த்தோன்னா தேங்க்ஸ் சொல்லணும். சிஸா வந்து பார்த்தோன்னா, அந்த ஈவென்ட்ல கலந்துக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டா. அதுக்கு வந்து பார்த்தோன்னா, நம்ம லோரி, கொஹேலுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா, இவ்வளோ பேசியிருக்காங்க. அப்படின்னு வந்து அந்த பாக்ஸ் கட் பண்ணி சொல்ல, இத கேட்ட நம்ம கொஹேல், லோரி வந்து பார்த்தோன்னா, எப்படியோ வந்து பார்த்தோன்னா, மனசு மாறிட்டாளா சிஸா? அதுவும் ஒரே நைட்ல வந்து ஃபுல்லா மனசு மாறிட்டாளே! பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப வந்து பார்த்தோன்னா, நம்ம தலைவன் வந்து சொல்றான், "ஆனா அதுல ஒரு காரியம் நம்ம பண்ணியே ஆவணும். அது பண்ணா தான் சிசா பண்ணுவேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா." அப்படின்னு வந்து சொல்றான். இத கேட்ட லோரிக்கு, கோகைலுக்கு வந்து பார்த்தோன்னா ஷாக் ஆகுது. "என்னடா கவர தூக்கி தர்றீங்க?" அப்படின்னு சொல்லி. அந்த கவர பிரிச்சு பார்த்தா, அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்ம் இருக்கு. இத பார்த்த நம்ம லோரியும் சரி, கொகைலும் சரி, "அட கொக்கா மக்கா! இதுக்காக தான்டா நாங்க இவ்ளோ பண்ணோம். இத அவாய்ட் பண்றதுக்கு. இத ஏன்டா மறுபடியும் எங்கள்ட்டயே குடுக்குறீங்க?" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கடுப்புல கத்துறானுங்க. அப்பதான் வந்து பார்த்தோன்னா, நம்ம பாக்ஸ் கட் பண்ண இருக்கான்ல, அவன் வந்து தலைவன் வந்து சொல்றான், "நான் தான் ஒண்ணு சொன்னேன்ல தம்பி, நம்ம ஒண்ணு பண்ணணும்." அப்படின்னு சொல்லி, சிசா வந்து பார்த்தோன்னா ஒரு கண்டிஷன் வச்சிருக்கா. நீங்கலாம் வந்து பார்த்தோன்னா, அந்த பாய்ஸ் சைட்ல வந்து பார்த்தோன்னா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டா மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா, சிசா கலந்துப்பேன்னு சொல்லிட்டா. ஸோ இதுதான் ரூல்ஸு. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு அந்த பாக்ஸ் கட் பண்ண வந்து பார்த்தோன்னா சொல்றான். இத கேட்டா லோரியும் சரி, கொகையும் சரி, அப்ப நாங்க பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு தானா? ஒரு வகையில. ஏன்டா டேய்! எங்கள இவ்வளோ நேரம் அலைய வச்சுட்டீங்களேடா! எப்படி பார்த்தாலும் நாங்க போய் கலந்துக்க தான் போறோமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அவளுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒழுங்கா நீ இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோடா! அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோரி சொல்ல, இந்த பக்கம் கொகையில வந்து பார்த்தீங்கன்னா, நீ தான்டா சோக்கர் கேரக்டர் எடுத்திருக்க. அப்ப நீ தான் சோக்கர் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அடிச்சுக்கிறானுங்க. இத பார்த்து அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் கட் பண்ணவனு ரியூஜி வந்து பார்த்தீங்கன்னா, "பாத்தியா? அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காமெடி பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்களே! இன்னும் ஸ்டேஜ்க்குலாம் போனானுங்கன்னா, கன்ஃபார்ம் வின் பண்ணிருவானுங்க போல. இப்படியா பண்ணானுங்கன்னா, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்." அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு 150 லைக்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட போட்டுருவோம். ஸோ, அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே Instagram பேஜ் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ் பாய். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.